தமிழ் மக்களுக்கு வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவியிடம் அத்துமீறிய அந்த ஞானசேகரன் என்ற அந்த காமக்கொடூரன் அவன் செய்த மற்ற விஷயங்கள் குறித்து காவல்துறையே இப்போ நிறைய தகவல்களை கசிய விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க. என்ன ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க? ஏற்கனவே நம்ம சொல்லி வந்தது தான். அதாவது அவன் மீது பல வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருக்கிறது என்று நாம் சொன்ன பொழுது கமிஷனர் உட்பட என்ன சொன்னார்கள்? 2013க்கு முன்னாடி அப்புறம் அவன் மேலே பெரிய வழக்குகள் இல்லை, வழக்குகள் இருக்குது, ஆனால் பாலியல் சம்மந்தப்பட்ட வழக்குகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நமக்கு வரக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா, இவன் 3 ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கான். அது என்ன அந்த 3 ஷிஃப்ட்டு அப்படின்னா, கடமை கண்ணியம் தட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி 3 ஷிஃப்ட்டு என்னென்னா, காலையில் நலத்திட்ட உதவிகள், கட்சியோட நலத்திட்ட உதவிகள் கொடுப்பது, மதியம் பிரியாணி கடை, இரவில் கட்சி பணியாற்றுவது. அது என்ன? வீடு புகுந்து கொள்ளையடிப்பது அப்படின்றத கனக்கச்சிதமாக செஞ்சு வந்திருக்கான். அதுவும் எப்படி செஞ்சுருக்கான்? இவனுடைய வாகனத்தில் திமுக கொடியை பொருத்தி, அந்த தார் வாகனம் இருக்குல்ல, 14 லட்சம் ரூபாய்க்கு இவன் வாங்கியிருக்கான்ல ஒரு வாகனம், அந்த வாகனத்தில் திமுக கொடியை பொருத்தி இவன் சென்று இந்த பள்ளிக்கரணை காவல் நிலையம் இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட 4-5 வீடுகளில் பூட்டை உடைத்து உள்ளே சென்று இவன் கொள்ளையடித்திருக்கிறான் அப்படின்ற தகவலை காவல்துறை இப்போ ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க. இதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்குது பாருங்கள். இதை பார்க்குறீங்களா? பாருங்கள் எப்படி உள்ளே புகுந்து கட்சிப்பணியை, திமுகவுடைய கட்சிப்பணியை எப்படி அவன் சிறப்பாக அரங்கேற்றுகிறான் என்று பாருங்கள். இப்போ இவன் அல்லவா அடுத்த தலைவராக வர வேண்டும், திமுக தலைவராக வருவதற்கான முழு தகுதி இவனுக்கு இருக்குது. குறைந்தபட்சம் மாவட்ட செயலாளராவது இவன் ஆக்கணும். அப்போது நாம் இத்தனை நாள் சொல்லி வந்தது என்ன? இப்படி பகிரங்கமாக இது எப்போ நடந்திருக்கு? அக்டோபர் நவம்பர் மாதத்தில் நடந்திருக்கிறது. அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது என்றால் நம்முடைய காவல்துறை ஏன் அமைதி காத்தது? நீ கண்டிப்பாக காவல்துறை யார் கொள்ளையடித்தார்கள் என்று தெரியாமல் தத்தளித்ததுன்னு சொன்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இந்த சம்பவம், இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த மாணவிக்கு ஏற்பட்ட இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்த 3-4 மணி நேரத்தை தட்டி தூக்குறாங்கங்க. எப்படி தட்டி தூக்கினாங்க? அப்போது இந்த காவல்துறைக்கு திறமை இல்லையா? திறமை இருக்கிறது. ஆனால் இந்த காவல்துறை இப்போ பிரச்சனை என்னென்னா நிர்பந்திக்கப்படுகிறது. அங்கே தான் அந்த சார் உள்ள வரார். யார் அந்த சார்? இப்போ இந்த கேள்வி இதை வைத்து தான் கேட்கப்படுகிறது. ஏன்னா திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் முட்டு கொடுத்து கொண்டிருந்தார். கூட்டணி கட்சிகள் முட்டு கொடுத்து கொண்டிருந்தன திமுகவுக்கு. இன்னி வரைக்கும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் எச்சரித்து கொண்டே இருந்தோம். கடந்த 3-4 மாதங்களாகவே நம்ம எச்சரித்து கொண்டு வந்தோம். என்னென்ன எச்சரித்து வந்தோம்? இவர்கள், இந்த திருமாவளவன், இந்த கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், இவர்கள் எல்லோரும் திமுகவை விட அதிகமாக மக்கள் வெறுப்பை சம்பாதிக்க போகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தோமா? இன்றைக்கு அவர்களுக்கு அது புரிய துவங்கி விட்டது. ஏன்னா எங்கே போனாலும் யார் அந்த சார், யார் அந்த சார் என்ற கேள்வி ஒலிக்கிறது, தமிழகம் முழுவதும் ஒலித்து கொண்டிருக்கிறது. என்கிற பொழுது இங்கே உயர் பதவியில் இருக்கக்கூடிய அல்லது விவிஐபியாக இருக்கக்கூடிய யாரோ ஒருவரை பாதுகாப்பதற்காகத்தான் ஞானசேகரன் மட்டும் குற்றவாளி என்று காண்பித்து வேறு 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 திசையில் இந்த வழக்கை கொண்டு போக இந்த அரசு முயற்சிக்கிறதோ என்ற சந்தேகம் மக்கள் மனதில் வந்துவிட்டது. இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.25 ஏக்கருக்கு பண்ணை வீடு வாங்கி வைத்திருக்கிறான். இதையும் காவல்துறை தரப்பு ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள். சென்னைக்கு ஒதுக்குப்புறத்தில் 3.25 ஏக்கரில் பண்ணை வீடு, ஊரை கொள்ளையடித்து உலையில் போட்டு இவருடைய கட்சி வழக்கப்படி, திமுக வழக்கப்படித்தான், உல்லாசமாக இருப்பதற்கு இவனுக்கு 3.25 ஏக்கரில் பண்ணை வீடு. இவனுக்கு எப்பொழுதெல்லாம் செலவுக்கு காசு வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடுகள், அதாவது ஈசிஆர், மயிலாப்பூர், இந்த பள்ளிக்கரணை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதி, இங்கெல்லாம் வீடுகளில் புகுந்து கொள்ளையடிப்பது, இதை வழக்கமாகவே வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பின்னணி கொண்டவனுடன் நெருங்கி பழகியது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம மாசு சார், அப்புறம் நம்ம துணை மேயர் மகேஷ் சார். இவர்கள் இருவரும் அவன் வீட்டிற்கே சென்று சாப்பிடுகிறார்கள். அந்த ஃபோட்டோவை நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம், ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். புதுசாக ஒன்றும் வெளியிடுறது கிடையாது. மீண்டும் வேணால் ஒரு முறை அதை போட்டு பார்த்துக்கோங்க.
அப்போது இப்படிப்பட்ட ஒரு பின்னணி கொண்டவனுடன் ஒரு அமைச்சர், அதுவும் என்ன முதலமைச்சருடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், முதலமைச்சருடைய நிழலாக பார்க்கப்படுகின்ற ஒரு அமைச்சர்னே வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இவ்வளவு நெருங்கிய தொடர்பில் இவனுடன் இருப்பார் என்றால் இவனை ஊக்குவிப்பது யார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது. இது திருமாவளவன் போன்றவர்களுக்கும் தெரிந்துவிட்ட காரணத்தினால தான் நீங்கள் அது குறித்து யார் அந்த சார் என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ நம்முடைய கேள்வி, திமுக காரன் அந்த கொடியை வச்சுக்கிட்டு நீ வீடு புகுந்து கொள்ளையடிக்கலாம், பெண்களிடம் சில்மிஷம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலை இங்கே இருக்கிறதுனால தானே இந்த குற்றச்செயல்கள் அதிகரித்திருக்கிறதுன்னு சொல்லணும். அப்போ இந்த குற்றச்செயல் உள்ளபடியே நடந்திருக்கிறது என்றால் இதற்கான துணிச்சல் எங்கிருந்து வருகிறது அப்படின்ற கேள்வி வருதுல்ல. இப்போது எல்லா கட்சியிலையும் இருப்பாங்கங்க, எல்லா கட்சியிலையும் குற்றச்செயல்கள் புரியக்கூடியவர்கள் இருப்பாங்க. அது அது நம்ம இந்த கட்சியில் மட்டும்தான் அந்த கட்சியில் மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறதில்ல. ஆனால் இதை செய்வதற்கான துணிச்சல் எங்கிருந்து வருகிறது அப்படின்றத பார்க்கணும்ல. அந்த துணிச்சல் என்பது ஒரு கட்சியுடைய செயல்பாட்டினால் இருக்கக்கூடாது, இருந்தால் அந்த கட்சியை நாம் பொறுப்பேற்க சொல்ல வேண்டும். அப்போ இங்கே கொடியை மாட்டிக்கிட்டு இவன் போய் இந்த வேலையை செய்கிறான், அதனால்தான் அவன் மேலும் துணிச்சல் அவனுக்கு. நம்ம இஷ்டப்படி பண்ணலாம், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், யாரை நம்ம எவனையும் கேள்வி கேட்க முடியாது. நம்மளை வீடு புகுந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. வரக்கூடிய தகவல்கள் என்ன, ஈசிஆர், மயிலாப்பூர் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பல வீடுகளில், பூட்டி இருக்கக்கூடிய வீடுகளில் புகுந்து கொள்ளையடிச்சு வந்திருக்கான். இந்த கொள்ளையடித்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நலத்திட்ட உதவிகள், என்ன நலத்திட்டம், திமுகவால் என்ன நலத்திட்ட உதவி செய்ய முடியும்? அப்போது இவன் கட்சி பணிக்கும் இந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கட்சிக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டு. இங்கே தான் பிரச்சனை வருது. ஆமாம், இவன் இந்த கட்சியில் இருந்தால் தவறு செய்தால் இவனை தூக்கி நாங்கள் வெளியே போடுகிறோம்னு சொல்வதற்கு ஏன் உங்களுக்கு மனம் வரவில்லை? இதுவரைக்கும் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தருணம் வரைக்கும் இவ்வளவு ஆதாரங்கள் வரிசை கட்டி வந்த பின்னரும் கூட முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை, துணை பொம்மையும் வாய் திறக்கவில்லை. ஏன்? இந்த கேள்விகளை தான் நம்ம சரமாரியாக முன்வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றால், நீ கூட நினைக்கலாம், ஏன் இந்த விஷயத்தை உருட்டி கொண்டிருக்கிறோம்? இந்த விஷயத்தை உருட்ட வேண்டிய அவசியம் என்னன்னா, ஒரு குற்றச்செயல் நடந்து விட்டது, அதில் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை அந்த அளவில் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அடுத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் நிர்பந்திக்கப்படுகிறதோ என்கிற கேள்விதான் வருது. அது ஏன் வருது அப்படின்னா, எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நேர் எதிராக கமிஷனர் சில தகவல்களை தெரிவிக்கிறார், கமிஷனர் தெரிவிக்கக்கூடிய தகவல்களுக்கு நேர் எதிராக அமைச்சர் சில தகவல்களை தெரிவிக்கிறார். இப்படி முரண்கள் நிறைய இருக்கு. இதை நீதிமன்றமும் கவனிக்கிறது, கவனத்தில் கொள்கிறது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த சார் என்கிற அந்த நபர், அந்த மர்ம நபர், அந்த அவுடி கார், இதெல்லாம் ஏன் மறைக்கப்படுகிறது, இதெல்லாம் மழுங்கடிக்கப்படுகிறதா என்ற கேள்வி நம்மிடம் வருகிறது. அப்ப இவ்வளவு ஆதாரங்கள் வந்த பின்னரும் கூட இவர்கள் அமைதி காப்பார்கள் என்றால் மக்களும் இதை மௌன சாட்சிகளாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் கண்டிப்பாக இதற்கு தக்க பதிலடியை தக்க உரிய நேரத்தில் ஜனநாயக ரீதியாக கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.